அவனை சாவறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான்மா இறக்கி விட்டேன். இந்த வீடு தான் நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த வீட்டில் தான் இறக்கி விட்டேன். அருண், நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம்? நீ வண்டி எடு. போலாம்ப்பா. மா, அது எப்படிமா பார்த்துட்டு பேசாம போக முடியும்? நம்மளால தப்ப தட்டி கேட்க முடியாட்டாலும் தட்டி கேட்கறவங்கள்ட்டையாவது தப்பு பண்ணவங்கள காட்டி கொடுக்கணுமா? கொஞ்சம் வண்டியிலேருந்து இறங்குங்கம்மா. 1 மினிட்மா. ஹலோ, யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் சார், நான் அருண் பேசுறேன். ஐயோ, திவ்யா கேஸ்ல விசாரிச்சீங்களே, அந்த அருண் தான் பேசுறேன். என்ன மேட்டர் சொல்லுங்க. இங்க வந்தேன்ல அன்னைக்கு, இவன் விட மாட்டான் போல இருக்கே. சரி, ஆமா சார், அன்னைக்கு இந்த வீட்டில் தான் இறக்கி விட்டேன்னு நினைக்கிறேன் அவனை. ஓஹோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். இந்த வீடு தான். உடனே வந்துருங்க, நான் வச்சிருவா. வெரி குட், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அம்மா, போலாமா? உட்காருங்கம்மா. சந்தியா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. போன் போட்டு பாப்போம். சந்தியா, உனக்கு போன். ஒருவேளை தூங்கிட்டாலோ? ஏன் போன் எடுக்கல? சரி, திரும்ப போட்டு பாப்போம். சந்தியா, உன் போன் அடிக்குதுமா. இந்த நேரத்தில் யார் போன் பண்ணுவாங்க? சந்தியா, உன் போன் அடிக்குதுமா. என்னாச்சு? பாவம் என் பொண்ணு. திவ்யா இறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட இப்படி அசந்து தூங்கினதில்லை. இப்போ அவளை எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம். யாரா இருந்தாலும் அவள் எழுந்ததுக்கப்புறம் பார்த்து பேசிக்கிட்டோம். இத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறாங்க. சரி, எடுத்து பேசுவோம். சந்தியா? சந்தியா தூங்குறாம்மா. நான் அவங்க அப்பா பேசுறேன். நீங்க யாரு? நான் கமலா பேசுறேன். கமலாவா? அண்ணன், நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு விபத்துல நான் அடிபட்டு மயக்கமாய் கடந்தப்போ உங்க பொண்ணு சந்தியா தானே என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்தனா? இருடா, அந்த கமலா தான் பேசுறேன். ஓ, நீங்களா? சாரிம்மா, உங்க பேரு ஞாபகத்துல இல்லாததால தான் உங்களை யாருன்னு கேட்டுட்டேன். பரவாயில்ல அண்ணே, சந்தியாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? சந்தியா நல்லா அசந்து தூங்குறாம்மா. அவ தங்கச்சி இறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் அசந்து தூங்குறா. ஓ, அசந்து தூங்குறாளா? தூங்கட்டும், நான் காலையில அவகிட்ட பேசிக்கிறேன்னு. இந்த நேரத்துல சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமாம்மா? அது ஒண்ணும் இல்லண்ணே, சந்தியாவ
என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சந்தியாவை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏமா சந்தியா கிட்டயும் இது விஷயமா நான் கூப்பிட்டு பேசினேன். அவ யோசிச்சு சொல்றதா சொல்லிருக்கா. இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அவ கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவ எதுவுமே சொல்லல. சந்தியா எனக்கு மருமகளா வந்தா என் வீட்டுக்கே மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கும். என் பையன் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க சம்மதமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, சந்தியாவுக்கு அருண்னு ஒரு பையனை மாப்பிள்ளையா பார்த்து அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஆனால் ஏதோ காரணத்தால் அருண் சந்தியா கல்யாண பேச்சு வெறும் பேச்சோட நின்று போச்சு. அதான் நின்னு போச்சுன்னு சொல்றீங்களே, நாம கல்யாண பேச்ச பேசலாமே. என்னம்மா பேசுறீங்க? அது இல்லம்மா, சந்தியா இப்ப இருக்கிற மனநிலையில கல்யாண பேச்சை எடுக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம இப்பதான் என் 2வது பொண்ணு திவ்யா இறந்துட்டா. அவளுக்கு நாங்க இன்னும் காரியம் கூட பண்ணல. அதுக்குள்ள எப்படிம்மா வீட்டுல நல்ல காரியம் பத்தி பேசுறது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் போனை வச்சிடுறேன். நான் போனை வச்சிடுறேன். அம்மா. அப்பா, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க சரியா தான் பேசுனீங்க. நீங்க பேசினதுல எந்த தப்பும் இல்லப்பா. என்னம்மா நீங்க? சந்தியா கிட்ட பேசலாம் தாண்டா போன் பண்ணேன். ஆனா சந்தியா போன அவங்க அப்பா எடுத்துட்டாரு. அதான் அவர்கிட்டயே உன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன். ஆனா அவரு இப்போதைக்கு கல்யாண பேச்சையே பேச வேண்டான்னுட்டாரு. மா என்னம்மா நீங்க? முன்னாடி எல்லாம் சந்தியா கிட்ட பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அவ அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவரையும் தொந்தரவு பண்ணாம விட மாட்டீங்களா? அடுத்து என்ன, அவங்க வீட்டுக்கே நேரா போய் உங்க பொண்ணைய பையனுக்கு கொடுங்கன்னு ஒத்த கால நிக்க போறீங்களா? ஏமா இப்படி பண்றீங்க? நான் சொல்றது ஒரு தடவை கூட கேட்க மாட்டீங்களா? கட்டாயப்படுத்தலாம் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுமா. அது நல்லாவும் இருக்காது. டேய், நான் என்னைக்குமே ஒன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சந்தியாவை கட்டாயப்படுத்தினதே இல்லடா. இல்லையா? இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பேர் என்னமா? அந்த சந்தியா தான் அவ தங்கச்சி இறந்த சோகத்துல இருக்காடா. அவ குடும்பமே வருத்தத்துல இருக்குடா. இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆம்பளை துணையா மாப்பிள்ளையா நீ அவங்க வீட்டுக்கு போய் சந்தியாவோட அப்பாவுக்கு மருமகனா இல்லாம ஒரு மகனா இருக்கணும்டா. அதுதான்டா என்னோட ஆசை. அதுக்கு தான்டா நான் பல வழியில இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மா, இன்னாருக்கு இன்னார்னு நாம முடிவு பண்ண முடியாதுமா. அதெல்லாம் ஆல்ரெடி ஆண்டவன் முடிவு பண்ணிருப்பான். ஒருவேளை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆண்டவனு முடிவு பண்ணியிருந்தா நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஆசைப்படுறத தாண்டா அந்த ஆண்டவனும் நினைச்சிருப்பான். அது கண்டிப்பா நடக்கும்டா.